துலா ராசி அன்பர்களுக்கு ஆங்கில தேதி 1/6/2026 பிறகு 26/6/2027 உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறார். 1/6/2026 பிறகு குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது தொழில் மூலமாக நல்ல ஆதாயமும் லாபமும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக, தொழிலில் புது விஷயத்தை புகுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க, வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அது உணவு தொழிலாக இருக்கலாம், நெருப்பு தொழிலாக இருக்கலாம், கணினி சார்ந்த தொழிலாக இருக்கலாம், ஐடி சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட துறைகள் மூலமா சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் நீர் சம்பந்தப்பட்ட கடக வீடாக இருந்தால் அந்த வீட்டில் குரு இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில், அது மட்டும் இல்லாமல் கணினி சார்ந்த துறை, செல்ஃபோன் உதிரி பாகங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சார்ந்த படிச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரி துறையில் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக சாதிப்பீங்க. பாமர மனிதர்களாக இருக்கிறீங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, கடின உழைப்பாளியாக இருக்கிறீங்க, கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறீங்க, கட்டாயம் 2026 மிகவும் சிறந்த ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தர்ம காரியங்கள், ஆலய திருப்பணிகள், முன்னாடி நின்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்க்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியத்திற்காக நன்கொடை கொடுக்கறது, நீங்களே முன்னாடி நின்று தர்ம காரியங்களை எடுத்து நடத்துறது, தான தர்மங்கள் பண்ணுறது, அல்லது உயர்ந்த மனிதரோட நட்பு கிடைக்கிறது, அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்படுறது, அரசு சம்மந்தப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய நட்பு ஏற்படுறது, இதன் மூலயமா மக்களுக்கு நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுக்கறது. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறனால மிகப்பெரிய விஐபி அந்தஸ்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட தொடர்பு, அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதரோட தொடர்பு கிடைக்கும். இதனால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. தொழிலையும் மேன்மை கிடைக்கும். கூட்டாளிகள் ஆதாயத்தை தேடி தருவாங்க. கொடுக்கல் வாங்கல் தெரியும் நாணயமாக நடக்கும். உங்களை பொறுத்தவரை விவசாயம், உணவு, தானியம், கால்நடைகள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி வேலைகள் இருந்தீங்கன்னா நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் துணி, நூல், ஜவுளி, கட்டடம், கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது பேசி பிழைக்கக்கூடிய தொழில், இந்த மாதிரி தொழில் மூலயமா நல்ல மிகுதியான லாபம் கிடைக்கும். அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 90% துளாராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய குரு பயிற்சியில் வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக வாழ போகிறீங்க.